சிக்ஸ் கேமர்ஸ். இந்த வீடியோவில் என்ன விளையாடலாம், இது நான் விளாண்ட ஒரு கிளாஷ் ஸ்குவாட் மேட்ச் தான். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இது எடுத்திருக்கேன்னா, இந்த மேட்ச்சில் நடந்த விஷயம் ரொம்ப சூப்பராக ஆடியிருந்தேன். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து ஆப்போனண்ட்டு எங்கள் டீமு. நான் அப்போ வந்து எதில் இருந்தேன்னா ஏதோ கோல்டோ சம்திங் தான் இருந்தேன். ஸோ அப்போ விளாண்டது இது. அவன் இந்த வாட்டி நான் ஃப்ரீ ஃபயர் தான் புஷ் பண்ணிகிட்ருக்கேன், கஷ்டப்பட்டு எவ்வளோச்சும் முடிச்சுடணுன்னு. ஸோ இங்கே G18 நிறுத்தினா இப்போ போவேன். இப்போது ஃபஸ்ட்டே ஒரு குவார்டர் ஆகும். பாருங்கள் இப்போ வந்து எனக்கு எனிமையே சிக்க மாட்டான். என் டீமை எல்லோரையும் போட்டு அடிச்சு கொண்டுருவானுங்க. இவங்க கொஞ்சம் பவரான ஆளுங்களா. இப்போ இவனுக்கு ஏன் பண்ணி அடிப்பேன், பட் இருந்தாலும் என்னால் முடியாது. அவனை அப்படியே எஸ்கேப் ஆயிடுவான். அங்கே போய் மாட்டிக்கினான் தலைவர். இங்கே ஒரு அளவுக்கு வந்தாலும் அவன் இந்த பொண்ணை முடிச்சிடுவான். யாரோ இந்த பொண்ணை முடிச்சிடுவாங்க, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு. இப்போ அவனை நான் கொடுத்துட்டேன்னா இப்போ பின்னாடி இந்த அளவுக்கு இந்த பக்கம் வந்துட்டான், இவனை முடிச்சிடுவான் டக்குன்னு. இப்போ அந்த பொண்ணு நாக்காயிருச்சா, அந்த பொண்ணை முடிச்சோன்னா ஒரேன்னு போட்டு சாண்டினோவை கொண்டுருவேன். அப்படியே வச்சு சாண்டினோவை அவன் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடுவான். இப்போ 3 ஆமாம் தான் இருக்கும். டக்குன்னு ரீலோட் பண்ணி அவனை முடிச்சிடுவேன்னா இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருந்தான். அவன் அங்கே இருக்கும் போதே நான் இங்கே பார்த்துட்டேன். உட்காந்துட்டு அவன் டோமர் போல் உட்காந்து எழுச்சிட்டு இருந்தான். சரிண்டா அவன் அப்படி வரும்போது இந்த சைடில் நான் போய் அவனையும் போட்டு தள்ளிட்டேன். ஸோ குவாட்ரா டேக் டவுனு, ஹெட்ஷாட்டு, ஃப்ளாலை சுற்றி எல்லாருமே லைக் போட்டாருங்க. ஒருத்தன் தான் அழுதுட்டுருக்கான். ஸோ செகண்ட் ரவுண்டு ஃபேக்ட்ரியில் இது வந்து தோற்றுருவோன்னு நினைக்கிறேன், தெரில. நம்ம பார்க்கலாம். நான் மறந்துட்டேன். இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. என்ன இந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறதுக்கு பொண்ணு பாரு, அரைக்குறைய ட்ரெஸ் போட்டு வருது. ஓகே, இப்போ நான் என்ன திரும்ப பண்ணுவேன், இந்த பொண்ணை வந்து என்னை ஃபாலோ பண்ண சொல்லுவேன். ஓகே டபுள் ஒர்க் டவர் எடுத்துகிட்டு சரமாரியாக சுடலாம் அப்படின்னு ஒரு இதில் போவேன். என்ன நினச்சிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா எனக்கே தெரியாது. ஏன்னா இப்போ லாக் ஆகிற நெட்டு கொஞ்சம் பிரச்சனை. நான் லூஸுங்க, இந்த பக்கம் போகாமல் அந்த பக்கம் போகிறேன். இந்த பக்கம் போய் அடி வாங்கிடுவேன், பட்டக்ஸ்லேயே அடிச்சிடுவாங்க. ஆமாம், இந்த ரவுண்ட் நாங்கள் தோற்றுருவோம். இங்கே சரி இங்கே அடிச்சிடலாம், எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணிடலான்னு பார்த்தா ஃபேக்ட்ரியில் இந்த ஏரியாவில் கவர் எடுக்கவே முடியாது. நான் கரெக்டாக இங்கே அங்கே 3 பேர் குத்த வச்சு உட்காந்துட்டு இருப்பானுங்க. நான் அதை பார்க்காம போயிட்டேன்னா ஆச்சு அடி அடிச்சிட்டானுங்க நம்மளை. இவனை முடிச்சிடுவானே எப்படியும். ஆமாம், இவனை முடிச்சுட்டு அவனை போய் அடிப்பேன். அப்போல்லாம் நோட்டீஸ் பண்ணால் நான் உடனே ஒன்று வச்சுருக்கேன். இப்போது இவனை போய் அடிப்பேன், இவனையும் அடித்து முடிச்சுட்டு மேட்ச் நாங்கள் ஜெயிப்போம்மா. ஆமாம், இந்த மேட்ச் நாங்கள் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். இல்லை எங்கள் சத்தமாக சொல்ல, நான் மறந்துட்டேன் எல்லாத்தையுமே. இங்கேயும் ஜெயிச்சிருவேன் நான் தான். இந்த மில் ரவுண்ட் வச்சு ஜெயிப்போம்மா தெரில எனக்கு. என்ன ஜெயிச்சிருவோம் போல. இப்போ 4 மேட்ச்சுக்கு 0 ஏதோ வாங்கிட்டு இருப்பேன் நான். இந்த வாட்டி முடிச்சிடலான்னு அந்த பொண்ணு கூட மறுபடியும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிவிட்டு. ஆமாம், என்ன பண்ணுவேன் இதில் தெரியல. சரி அப்போ பார்ப்போம். தம்பி சரிப்பா போப்பா. இப்போ வந்து இந்த மேலே ஏறி போவேன். சரி எங்கே மேலே ஏறி இப்போ போவேன். போயிட்டு பின்னாடி போய் சுற்றி அடிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி இங்கே போகும்போது அங்கே சாண்டியானோ வருவான். இதோ அங்கே நிற்கிற பாருங்க சாண்டியானோ. இதோ இங்கே ஒருத்தன், இவன் மட்டும் எனக்கு 7 இல்லை. இவனுக்கு மேலே அங்கே ஒருத்தர் தான், அந்த மரத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சுடுவான் என்ன. அவன் இன்னொருத்தர் முடிச்சிடுவான் அவனை. இப்போ எனக்கு தான் நம்ம MVP வேணும், ஆனால் இந்த வாட்டி எனக்கு MVP வராது. அதனால சும்மா கெத்த மேலே சுட்டுருப்பேன். ஆனாலும் பார்த்தீங்களா MVP வந்துச்சு. என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. பார்த்தீங்களா இந்த மேட்ச் நாங்கள் இது தோற்றுருவோம் உனக்கு அப்படியா தெரில. தம்பி ஓட்டுப்பா. ஓகே, நான் இப்போ அடிக்க போவேன். இது எடுத்துருவாங்க, இப்போவே 4 பேர் போட்டு தள்ள மாட்டேன். இவனை இப்போ முடிச்சிடுவேன் பாருங்க. இவனை இங்கே லைனாக முடிப்பேனா, அப்படி இவன் இப்படி வந்து இவனையும் முடிச்சிடுவேன். தலைவர் இன்னத்துக்கு போய் ரிவைவ் பண்ணுகிறாரு. இப்போ வந்து என்ன பண்ணுவேன், இதுலேயும் ஒரு குவார்டர் அடிப்பேன். அவனுங்க 2 பேரும் அங்கே செத்துருவானுங்க.
மீதி 2 பேர் ஆஃப்லைன்னு நினச்சி நான் போய் தேடுவேன். தேடி பார்த்தா அவங்க ஆஃப்லைன் கிடையாது. அவங்க அங்கே போய் குத்த வச்சு உட்காந்துட்ருப்பாங்க. ஒருத்தர் லைக் போட்டுருக்கான் பார்த்தீங்களா, ப்ராவோ. 2 பேரும் இங்கே குத்த வச்சு எனக்கு சரி செத்தா சாவலாம் வாடான்னு போயிட்டேன். அவன் சுடுவான், கரெக்டாக அவனுக்கு ஹெட்ஷாட் போட்டுருவேன். தலைவர் இவன் தான் எனக்கு உயிரை குறைச்சி விட்ருவான். ஆனால் ஒரே ரேட்ரு போட்டு எப்படி இவன் கதையும் முடிச்சிடுவேன். குவாட்ராக் டேக் டவுனு இந்த மேட்ச் தான். ஸோ அதான் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு. லைக் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணாதீங்க, என் வீடியோவும் பார்க்காதீங்க. பாய்.